வட்ட மீன். ஓஷன் சன்ஃபிஷ் 30 கோடி முட்டைகளிடம் மோலாவின் ரகசிய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாமா வாங்க. இயற்கையின் படைப்பில் கடலானது எண்ணற்ற மர்மங்களையும் விசித்திரமான உயிரினங்களையும் தன்னுள்ள கொண்டுள்ளது. அவற்றில் மிகவும் தனித்துவமான தோற்றம் கொண்ட ஒரு மீன் இனம்தான் மோலா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஓஷன் சன்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய எலும்பு மீன் என்ற ஒரு பெருமையை பெற்றதாம். வால்பகுதி இல்லாதது போன்ற ஒரு தோற்றமும் வட்ட வடிவிலான தட்டையான உடலும் கொண்ட இந்த மீன் தான் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த ஆய்வுகளுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் என்றும் ஒரு வியக்க புதிராகவே இருந்து வருகிறது. இந்த மீனை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாமா வாங்க. இதற்கு சாதாரண மீன்களை போல வால் பகுதி கிடையாது. பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய மீனின் தலைப்பகுதியை மட்டும் தனியாக வெட்டி வைத்தது போன்ற ஒரு தட்டியான வட்ட வடிவமான உடல் அமைப்பு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சுமார் 3 மீட்டர் 10 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இதன் எடை சராசரியாக பார்த்தீங்கன்னா 1000 முதல் 2000 கிலோ வரை இருக்கும். சில மீன்கள் இதையும் தாண்டி வளரக்கூடுமா. இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா கடலின் மேற்பரப்பிற்கு வந்து பக்கவாட்டில் படுத்து கொண்டு சூரிய ஒளியை உள்வாங்குமா. ஆழ்கடலில் அதிக நேரம் வேட்டையாடுவதால் ஏற்படும் உடல் குளிர்ச்சியை போக்கிக் கொள்ளவே இவை இப்படி வந்து செய்கிறதா. அதனால் தான் இதற்கு சன்ஃபிஷ் என்று பெயர் வந்ததா. இவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மீன்களை உணவாக உட்கொள்கிறதா. மிகவும் மெதுவாக நீந்தும் தன்மையுடையவையா. பெண் மோலோ மீன்கள் வந்து ஒரே நேரத்தில் சுமார் 30 கோடி முட்டைகள் வரை இடம் திறன் கொண்டவையா. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை மனிதர்களுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிப்பதில்லை. ஆனால் இவற்றின் பிரம்மாண்ட உருவம் கடல்ல பார்க்கறதுக்கு வியப்பாக வந்து இருக்குமா. இது வளர்வது குறுக்குவாட்டில் இல்லை என்றாலும் கடலின் மேற்பரப்பில் குறுக்குவாட்டில் படுத்து கிடக்கும். இதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. வெப்பத்தை உறிஞ்ச சூரிய குளியல், அதாவது 2 கடற்பறவைகள் அதன் உடல்ல உள்ள ஒட்டுண்ணிகளை கொத்தி தின்று சுத்தம் செய்ய ஏதுவாக இப்படி செய்யுமாம். எனவே இது குறுக்குவாட்டில் வளர்வதில்லை. ஆனால் ஓய்வெடுக்கும் போது அல்லது வெப்பம் தேவைப்படும் போது மட்டும்தான் குறுக்குவாட்டில் மிதக்குமா. மனிதர்களுக்கு எந்த தீங்குமே விளைவிக்காத இந்த அமைதியான உயிரினங்கள் இன்று கடல் மாசுபாடு மற்றது மீன்பிடி வலைகளில் எதிர்பாராமல் சிக்குவது போன்ற காரணங்களால் தான் சவால்களை சந்தித்து வருகிறது. அறிவியலும் விந்தையும் இணைந்த இத்தகைய அரிய உயிரினங்களை பாதுகாப்பது, கடல் வளத்தை பேணி காப்பதில் வந்து நாம் ஒவ்வொருவரின் கடமையாக தான் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.